ஆண்டுகளும் தேவ சமூகத்திலே அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து தூரத்திலிருந்து இங்கே கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து இங்கே அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது கர்த்தராலே மட்டும்தான் முடியும். மனுஷனால என்ன பண்ண முடியாது? முடியாது. ஒரு உயர்வை மனுஷன் தர முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தை மனுஷன் தர முடியாது. ஆனா மனுஷனை வைத்து கர்த்தர் ஒரு மனிதனை என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறார். தினேசரை வைத்து ஜஸ்டினுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்றாரா? கொடுக்கிறார். அப்போ ஒரு காரணம் ஒரு மனிதனை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளும் நாம் பட்ட பிரயாசங்கள், நாம் ஜெபித்த ஜெபங்கள், ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்த அந்த காத்திருப்புகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்ன தந்தாரா? பதில் தந்திருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் தான் பதில் தருகிறார், கர்த்தர் தான் காக்கிறார், கர்த்தர் தான் நடத்துகிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, தேவனால் நீதியையும் பெறுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மனிதனை கர்த்தர் என்ன பண்றாரா? நீதிமானாய் மாற்றுகிறார். நீதி மகனுக்கு செய்கிறார். ஜஸ்டினுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை மாற்றமல்ல, அவனுக்கு நீதியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எதிர்ப்புகள், போராட்டங்கள், பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள், பலவிதமான நெருக்கடிகள் வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தர் மகனை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி தங்குகிறதுக்கு ஒரு நல்ல வீட்டை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வீடு கர்த்தராலே கொடுக்கப்பட்ட வீடு அப்படின்னு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த வீட்டை கொடுத்தது நிமித்தமாக இந்த வீட்டில் குடியிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீதி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நீதி செய்வாரானால் அவர் நம்முடைய காரியங்கள் இத்தனை ஆண்டுகளும் ஆண்டுடைய சொந்தத்திலே நாம் காத்திருந்தது, ஜெபித்தது, அவருக்காய் பொறுமையோடு கூட காத்திருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா? கவனித்து அதுக்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையான பிள்ளைகள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய நீதியினாலே அவர்களை கர்த்தர் நிறைத்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தருக்காக அருமையான பிள்ளைகள் குடும்பமாய் வாழணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணக்கூடாது? விலகக்கூடாது. ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும்போது இன்னும் ஆண்டுடைய சமூகத்தை நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது மேன்மேல கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி கர்த்தர் நம்மை வைப்பார். அல்லேலூயா. அதனால இந்த பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், சபையாய் வாழ்த்துகிறோம். சூழ்நிலை நிமித்தமாக ஒரு சிலர் வரல, ஆனாலும் அவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து கிருபையும் இரக்கமும் தயவும் கூடாரத்தில் தங்கியிருக்க நாம் ஜெபிக்க போகிறோம். எபினேசர் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். முடிவாக நான்